அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் ஆடி மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில சஷ்டி திதியோட கூடி வருது. 19/7/2026. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முறையும் நீங்கள் சொல்ல வேண்டிய எளிமையான ஒருவரி மந்திரம் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம், அதாவது மதியம் 1 to 2 நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதன் பின் மாலை ராகு கால நேரமான 4:30 6 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம். அதன் பின் 6:10 7:20 வழிபாடு செய்யலாம். அதன் பின் 8:40 9:40 வழிபாடு செய்யலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அன்னை வாராகிக்கு மஞ்சள் நிற மலர் சூட்டி, செவ்வந்தி மலர் சூடலாம். மஞ்சள் அரளி கிடைச்சா மஞ்சள் அரளி சூட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதோடு துளசியும் சேர்த்து வச்சு கட்டிக்கோங்க. துளசி இலையும் மஞ்சள் நிற பூக்களாலும் அன்னை வாராகியை நீங்கள் வழிபாடு செய்யணும். வாராகிக்கு நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வைக்கணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள். கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பொரி, கடலை, வெல்லம், அவல், வேர்க்கடலை இது எல்லாம் போட்ட கலவை நீங்கள் தயார் பண்ணி அதை நீங்கள் பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தூம்ர வாராகி தேவியே நமோ நமக. இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தே 27 முறை சொல்லுங்கள். இந்த நாளில் நீங்கள் வாராகி முன்னாடி மந்திரம் சொல்லும்போது நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் 2 துளசி இலையை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த தண்ணீர், அந்த நிறை சோம்பு தண்ணீரை உங்கள் கையில் வச்சுட்டு மந்திரம் சொல்லுங்க. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டது போக மீதி தண்ணீர் இருந்தால் அதில் நீங்கள் முகத்தை கழுவுங்க. முக வசீகரம் உண்டாகும், ஜனவசியமும் உண்டாகும். தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாளில் தவறாமல் அன்னை வாராகி தேவியை நினச்சி வழிபாடு செய்யுங்க. உங்கள் துன்பங்கள் எல்லாம் அன்னை வாராகி அருளால் நிச்சயமாக சரியாகுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.